நான் வீடியோல பார்த்த ஆதாரத்தை சொல்றேன். தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா அந்த பாட்டு பாட ஆரம்பிச்ச உடனே பாட்டில எரிஞ்சது, செருப்பு விட்டு எரிஞ்சது, வீடியோ செருப்பு விட்டு எரிஞ்சதுக்கு வீடியோ ஆதாரம் இருக்கு. அங்க கூட்ட நெரிசல் நடந்திருக்கு. இதைத்தான் சொல்றேன். இப்ப நீங்க சிறப்பு புலனாய்வு அதிகாரி கிடையாது, நான் சிறப்பு புலனாய்வு அதிகாரி கிடையாது. நீங்க ஒரு பத்திரிகையாளர், நான் ஒரு மனுதாரர். சதிங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. சதிங்கிறது ஆமா சார், நீங்க ஒரு சிறப்பு புலனாய்வு அதிகாரி கிடையாது சார். நீங்க அதுக்கு வந்து விசாரணை பண்ண மாதிரி பேசக்கூடாது. நான் நீதிமன்றத்துக்கு தான் போக முடியும். நான் நீதிமன்றத்துக்கு தான், மக்கள் மன்றத்திலே பத்திரிகை நான் போல, நீதிமன்றத்துக்கு நான் போயிருக்கேன். நான் தான் வந்து சிறப்பு புலனாய்வு சிபிஐ விசாரணை செய்யணும் இந்த வழக்க. அதே மாதிரி சிறப்பு புலனாய்வு உச்சநீதிமன்ற சிட்டிங் அண்ட் ரிட்டையர்டு ஜட்ஜி தலைமையிலான சிறப்பு புலனாய்வு விசாரிக்கணும். நான் தான் மதுரை ஹைகோர்ட்ல வழக்கு தொடர்ந்தேன். என்னுடைய அந்த பிரேயரை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க மதுரை ஹைகோர்ட் நீதிமன்றம். அதுக்கு மேல சுப்ரீம் கோர்ட்ல நானும் தான் போயிருக்கேன். என்னுடைய பிரேயர்ல உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. இன்னைக்கு வந்து இடைக்கால தீர்ப்புன்றீங்க நீங்க. விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட அந்த ஒரு விஷயத்துல நான் சொல்றது இவர் தான் குற்றவாளின்னு சொல்ல. காவல்துறை குற்றவாளி இருந்தா காவல்துறை தண்டிக்கப்படட்டும். அது சம்பந்தப்பட்ட கட்சி நிர்வாகி குற்றவாளின்னா அவர் தண்டிக்கப்பட வேண்டும். அப்பாவி 41 மக்களுக்கான ஒரு நிவாரணம், அந்த நீதி கிடைக்கணும். அதுதான் என்னோட முக்கிய நோக்கமும் சரி, மற்ற எல்லாரோட முக்கிய நோக்கமும் சரி. இதுல எங்களுக்கு எந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது, எந்த அரசியல் சதியும் கிடையாது. நாங்க சொல்றது யார் குற்றவாளியோ புலனாய்வு விசாரிக்கணும். இந்த பிரைமே பேசி கேஸை உச்சநீதிமன்றம் அதை ஏத்துக்குச்சு. அதனாலதான் சிறப்பு புலனாய்வுக்கு உத்தரவிட்டு இருக்குது. இதுக்கு மேலே நீங்க இன்னும் வந்து இதுல போய் நீங்க ஒரு விசாரணையை பண்ணி நீங்க ஒரு ட்ரையல் நடத்தி அதுல ஒரு கன்க்ளூஷனை தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. எந்த ஆதாரமே கிடையாது சார். பாட்டில் வீசினதுக்கான எந்த வீடியோ ஆதாரமும் சிறப்பு புலனாய்வு சிபிஐ விசாரணைக்கு வீடியோ ஆதாரத்தை நீங்க சிபிஐ தான் போய் கேட்கணும், என்கிட்ட கூடாது. நான் வீடியோல பார்த்த ஆதாரத்தை சொல்றேன். அது எல்லாரும் பார்த்ததை நான் சொல்றேன். உங்களுக்கு தெரியல, நீங்க போய் பாருங்க. என்ன நீங்க போய் சாருங்க சார். நான் பார்த்தது நீங்க போய் பாருங்க சார். நான் பாத்துங்க சார், நீங்க போய் பாருங்க சார். சார் நான் முதல்ல அட்வொகேட், ஒரு சிட்டிசன். பிஜேபியா இல்லையா? ஏன் உங்களோட அரசியல் கட்சி அரசியல் அடையாளத்தை மறைக்கிறீங்க?